வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கேரட் பீன்ஸ் சாம்பார் தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் மணத்தக்காளி காய் எடுத்துகிட்டு அப்புறம் 2 அக்ரூட் போட்டிருக்கேன். அப்புறமா 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மீன்வேல் அந்த தக்காளியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் இப்படி பாயில் பண்ண விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வதக்குனிங்கன்னா இது நல்லா குயிக்காக வெந்துடும். இது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தக்காளி நல்லா கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரம். மீன்வேல் என்னோடய சேனல் வந்து பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இந்த சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தக்காளியை நல்லா கலந்து விடலாம். அது ஆல்ரெடி வந்து பாதி வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கலந்து விட்டோம்னா வதக்கினோம்னா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோடு சேர்ந்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுறேன். ஸோ தட் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குது. அதனால் துவரம்பருப்பையும் போட்டு அந்த தக்காளியோடு நல்லா வதக்கிக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை அப்புறமா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணணும். நான் 2 பேருக்கு உண்டான கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி ஏன் ஆட் பண்ணுறேன்னா திக்னஸ் கொடுக்கும், அதே சமயம் வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைக்கலாம். 4 விசில் வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். புளிக்கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2½ பட்டை புளி, அப்புறம் 1½ ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிருக்கேன். கரைச்சிட்டு அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஜவ்வரிசி போட்டிருக்கனால எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம லிட்டு போட்டுட்டு 10 மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு விசில் அளவுக்கு நம்ம இது வச்சிடலாம். அந்த அளவுக்கு வச்சா போதும். பருப்பும் நல்லா வெந்துடும், காயும் நல்லா வெந்து பக்காவாக இருக்கும். மீன்வைல் நான் போடுற பிளாண்ட் டயட் ரெசிபீஸில் எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டு, அப்புறம் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் வந்து பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்க, அப்புறமா ஆஃப்டர் டெலிவரி 10 to 15 டேஸ் வந்து விமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் பார்த்திங்கன்னா பத்திய சாப்பாடெலாம் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பத்திய சாப்பாடு கரெக்டாக இருக்கும். அல்சர் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மீன்வைல் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாருக்காவது அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவேன் விதவிதமான ரெசிபீஸோட. இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து இதே மாதிரி அவங்க குக் பண்ணிவிட்டு இதே மாதிரி சாப்பிட்லாம். மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியலையேன்னு அல்சர் பேஷண்ட்டோ இல்லை வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டோ ஃபீல் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பிளாண்டு டயட் தான். ரொம்ப வெந்த சாதம், வெந்த காய்கறி, அவிச்ச பருப்பு, தயிர் இப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த நான் போடுற வீடியோஸில் வர மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ, வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமாவும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்களும் மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியலையேன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து காரம் மசாலா தவிர மற்றது எல்லாமே அதில் அந்த சாம்பார் ரெகுலராக போடுற நீங்கள் செய்கிற ரெசிப்பியில் என்னென்னலாம் போடுவீங்களோ அதே தான் நானும் போடுறேன். பட் காரம் மசாலா இல்லாமல் நான் செய்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் மசாலா ஓரளவுக்கு ஒத்துக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுறதோ, பெருங்காயம் ஆட் பண்ணுறதோ, அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மிளகாவும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுலாம் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றி செஞ்சுக்கலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து அல்சர் பேஷண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் மசாலாவும் காரமும் வந்து கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குயிக்காக வந்து வயிறு நல்லா ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நல்ல காரம் இல்லாமல் மசாலா அதிகம் போடாமல் சாப்பிட்டாங்கன்னா தான் அவங்க உடம்புக்கு நல்லது. மறுபடியும் திருப்பியும் வராமலும் இருக்கும். ஏன்னா வந்து அல்சர் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா திருப்பி நம்ம ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இல்லாமல் மறுபடியும் கச்சாமுச்சான்னு சாப்பிட்டோம்னா மறுபடியும் வயிறு அல்சர் ஆகிறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒன்ஸ் வயிறு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா அப்புறமா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். எந்த ஒரு வேலையும் நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியாது, எந்த இடத்துக்கும் ஒழுங்காக போக முடியாது. ஏன்னா வயிறு எப்போ பிரச்சனை பண்ணுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து வயிறு வந்து ரொம்ப முக்கியம் உடம்புல.
அதனால் வயிற்றுக்கு எப்படி ஒத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப வயிறை வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்க வேண்டாம். மீன்வைல் வந்து இந்த டைப் ஆஃப் ரெசிபீஸில் வந்து ஏதாவது நான் வந்து தப்பு பண்ணியிருந்தா என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்வைல் வந்து இது குக்கரில் வந்து 10 மினிட்ஸ் வந்து இது இன்னும் ஆகலை. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு விசில் வந்துடும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரெடி ஆகிடும் சாம்பார். இந்த சாம்பார் வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, அப்புறமா வந்து தோசைக்கு, இட்லிக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாப்பாடு ஐட்டத்துக்கும் சாதத்துக்கும் வந்து கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணும்போது, இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணும்போது நான் இந்த சாம்பார் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உங்களோட மேலான ஆதரவை சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.